السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونبيه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في العارفين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المؤمنين وهمات المستضعفين. ஊசிக்கும் இபாத் அல்லாஹ் பிதக்வா அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத் நேசர்களே, மோமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை குறித்து திருமறை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, மோமின்களே, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுடைய விடயத்தில் தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக திருமறையில் குறிப்பிடுகிறான். எனவே எங்களுடைய எல்லா வாழ்க்கை கட்டங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்தாக இருக்கக்கூடிய இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தை, நான் உங்கள் மத்தியில் இரு வகையான ஹலீஃபாக்களை விட்டு செல்கிறேன். அதில் ஒன்று கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்கள். அதே போன்று இத்திரத்தி அஹ்லுல் பைத்தி, என்னுடைய குடும்பத்தாரில் அஹ்லுல் பைத்துக்களாக, அஹ்லுல் பைத் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்ற தன்னுடைய குடும்பத்திரை விட்டு செல்கிறேன். அவர்களை அவ்விரண்டையும் பின்பற்றுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி நசியத் செய்ததை பார்க்கிறோம். எனவே அந்த உபதேசத்தையும் பேணி நடக்குமாறு இந்த இடத்தில் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி ஷாபான் மாதத்தின் 15வது நடுப்பகுதி, மாதத்தின் நடுப்பகுதி நாட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் குறிப்பாக ஷாபான் 15 என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள், அன்றைய இரவு, அன்றைய பகல், இவைகள் முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த நாளில் அருள் பாலித்திருக்கின்ற, அவன் வழங்கியிருக்கின்ற நேர்வழியை, நியமத்தை, பரக்கத்தை, இவற்றை எல்லா முஸ்லிம்களும் அடைந்து கொள்கின்ற வகையில் அன்றைய இரவை பகலை சிறப்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்றாலும் அல்லாஹ்வுடைய அருளை இழந்த, நேர்வழியை இழந்த ஒரு சிலரை தவிர இந்த இரவை சிறப்பிக்க முடியாமல் போயிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பராத் உடைய இரவு என்று சொல்வது, இந்த ஷாபான் 15வது நாள் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும், சியா சுன்னி வேறுபாடு இல்லாமல் எல்லா முஸ்லிம்களுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்கள் செய்வதற்கான இரவாகவும், விசேட அமல்களை, நோன்பை, ஏனைய இபாதத்துக்களை, குர்ஆன் ஓதுதல், ஸலவாத்து கூறுதல், பிரார்த்தனையில் ஈடுபடுதல், தௌபாவில் ஈடுபடுதல் போன்ற பல்வேறு இபாதத்துக்களை செய்யக்கூடிய நாளாக அமைந்தது. எல்லா முஸ்லிம்களும் அந்த நாளை சிறப்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய அருளை, நேர்வழியை இழந்த ஒரு சிலரை தவிர. எனவே இந்த நாட்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று தான் அது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பாக இருக்கிறது. இந்த விடயம், அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய
குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டல் எல்லா முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. எதுவெல்லாம் ஹதீதுகளில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறதோ அவற்றை இமாம்கள் முத்தவாத்திரான, அதாவது பலம் வாய்ந்த ஹதீதுகளாக அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிகமான ராவிகளால் அறிவிக்கப்பட்ட மிகவும் சஹீஹான ஹதீதுகளும் மிகவும் பலம் வாய்ந்த ஹதீதுகளாக இருப்பதாக அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்களே அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய விடயம் ஈமான் நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஷஅபான் மாதத்தில் 15வது நாளில் நிகழ்ந்திருக்கிறது. இது ஹிஜ்ரி 255வது வருடத்தில் சாமிராவில் நிகழ்ந்ததாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் மஹ்தி யார் என்பதை கண்டுகொள்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருந்து வந்திருந்த போதிலும் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹதீதுகளின் அடிப்படையில், அதே போன்று வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு நிகழ்ந்துள்ளது என்பதை நாங்கள் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு அப்பால் அவரை பற்றி கூறப்பட்ட பல்வேறு அறிகுறிகள், பண்புகள், அவர்கள் பற்றிய சிறப்பம்சங்கள், தன்மைகள், இவைகள் அனைத்தும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை கண்டுகொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு போதுமான சான்றுகளாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு மனிதர்கள் தன்னை இமாம் மஹ்தி என்று அறிவித்திருக்கிறார்கள். என்றால் இந்த விடயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து வருவார். அஹ்லுல் பைத் என்கிற வார்த்தையால் அவர் அடையாளப்படுத்தியிருப்பது அஹ்லுல் பைத் அல்லாத சமுதாயத்தில் இருந்து வர முடியாது என்பதைத்தான் அந்த ஹதீதுகள் சொல்கின்றன. நாங்கள் இன்றைய அறிவியல் பூர்வமாக சொல்வதாக இருந்தால், ஜெனட்டிக்கலி உயிரியல் ரீதியாக அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரையாக இரத்தமாக இருப்பார் என்பது மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. அதே போன்று அஹ்லுல் பைத்துக்களில் ஒருவராக இருப்பார் என்று கூறியதன் மூலமாக அஹ்லுல் பைத் இமாம்கள் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது பரம்பரை வழியாக 12 தலைமுறைகளை கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 12வது தலைமுறையாக இருப்பார் என்று கூறுவது இன்று நாங்கள் இன்றைய தேதியில் அதனை நாங்கள் அவர் பிறந்து விட்டார் என்பதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது. பரம்பரை வழியாக அவர் 12வது தலைமுறையில் அல்லது 11வது தலைமுறை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து கூறியது அவர் எப்போது அவர் பிறந்து விட்டார் என்பதைத்தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை வரலாற்று சான்றுகளும் கூறியிருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. எனவே யாரும் தன்னை இமாம் மஹ்தி என்று அறிவித்து கொள்ளாதபடிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் எங்களுக்கு சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விடயம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அவருடைய தலைமைத்துவ வைபாகம் என்பது அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அவரை இமாம் என்ற சொல்லால் அழைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் அல்லது ஹலீஃபா என்கின்ற சொற்பிரயோகங்கள் அவருடைய விடயத்தில் ஹதீதுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இமாம் ஹலீஃபா என்பது குர்ஆனிய கண்ணோட்டத்தில் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய சொற்பிரயோகங்களாக இருக்கின்றன. இது சாதாரணமாக ஆன்மீக ரீதியில் ஒரு தலைவரை நாங்கள் இமாம் என்று கூறுவது போன்றதல்ல. ஒரு ஹதீஸ் கலை அறிஞரை, ஒரு ஃபிக்ஹ் கலை அறிஞரை இமாம் என்று அழைப்பது போன்ற அர்த்தத்தில் அல் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இமாம் என்று கூறியிருப்பது அவர் ஒரு ஹதீஸ் கலை அறிஞரோ அல்லது ஒரு தஃசீர் கலை அறிஞரோ அல்லது ஒரு ஃபிக்ஹ் கலை அறிஞர் என்கிற அர்த்தத்தில் கிடையாது. அது அவர் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருப்பார், சமூகத்தின் மிக முக்கியமான ஆன்மீக தலைவராக இருப்பார் என்ற மிக முக்கியமான ஒரு பதவியை அதை சொல்கிறது. அதே போன்றுதான் கலீஃபா என்பது
வெறும் ஆட்சியாளருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் மட்டும் கிடையாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல் குர்ஆன் கூறுகின்ற கலீஃபா என்ற சொல்லுக்கு அவர் அரசியல் தலைவர் என்கின்ற அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ்வின் பிரதிநிதியாக பூமியில் இருந்து மனித சமுதாயத்தை உயிர்களை வழிநடாத்துபவர் என்கின்ற அர்த்தத்தில் தான் அல் குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீஃபா என்று சொல்லப்படுகிறது. எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய விடயத்தில் இமாம் என்று சொன்னாலோ அல்லது கலீஃபா என்று சொன்னாலோ இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே கூறப்பட்ட அந்த இமாம் கலீஃபா என்ற அர்த்தத்தில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்ற இமாம் அல்லது கலீஃபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகம் சுன்னாவில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரயோகமாக இருக்கிறது. சுன்னாவில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்கள்லாம் குர்ஆனிய வார்த்தை பிரயோகங்களாகத்தான் இருக்கும். குர்ஆனிய எண்ண கருவை வெளிப்படுத்துகின்ற என்ன கருக்களை கொண்டதாக வார்த்தைகளாகத்தான் ஹதீதுகளில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்களும் வார்த்தைகளும் அதனுடைய எண்ண கருக்களும் அமைந்திருக்கும். எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் சொல்லப்படுகின்ற இந்த இமாம் ஹலீஃபா என்கின்ற விடயம் அல் குர்ஆனிலே கூறப்படுகின்ற இமாம் ஹலீஃபா என்கின்ற விடயத்தோடு ஒன்றி போனதை ஒத்திருப்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய சில ஹதீதுகளை இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும். சுனன் அபூ தாவூதில் வந்திருக்கின்ற ஒரு ஹதீதை நாங்கள் பார்க்கின்ற போது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. லௌலம் யபக மின தஹரி இல்லா யௌமுன், உலக ஆயுளில் ஒரு நாள் எஞ்சியிருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அந்த ஒரு நாளில் கூட லபாசல்லாஹு ரஜுலன் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களில் ஒருவரை அல்லாஹ் கொண்டு வருவான், தேர்ந்தெடுப்பான். அவர் எம்லௌஹு அதுலன் கமா முலியத் ஜோரன், இந்த பூமி எவ்வாறு அநீதியால் நிரப்பப்பட்டிருந்ததோ அவ்வாறு நீதியால் அதனை அவர் நிரப்பும் வரை ஒரு மனிதரை கொண்டு வருவார் என்பதாக சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய ஒரு ஹதீதாக இருக்கிறது. அதே போன்று லௌலம் யபுக மின துன்யா இல்லா லைலத்துன், பூமியில் ஒரு இரவு மாத்திரம், ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீதில் ஒரு நாள் என்று வந்திருக்கிறது. இதிலே ஒரு இரவு மிஞ்சி இருந்தாலும் கூட, ஒரு இரவு ஒரு ராத்திரி தான் எஞ்சிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இரவில் கூட அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுப்பான். அவர் ல மலக பிஹா ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதரை கொண்டு வருவான். அவர் இந்த பூமிக்கு சொந்தக்காரராக அதனை ஆளக்கூடிய ஒருவராக அவரை மாற்றுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று மற்றும் ஒரு ஹதீஸ் இவ்வாறு வந்திருக்கிறது. லா ததுஹபு துன்யா அவு லா தன்பலிய துன்யா, இந்த பூமி அழிந்திருக்க மாட்டாது, அழிந்து விடாது. ஹத்தா எம்லிக்கல் அரப ரஜுலு மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதர் இந்த அரபு தேசத்தை ஆளும் வரைக்கும், அதை ஆளுவதற்காக இந்த உலகை அல்லாஹ் நீடித்து போடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். யுவாதியு இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும், அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற முஹம்மது என்கின்ற பெயரில் அது இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய விடயம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாத்தில் இருக்கிறது. இது குறித்து பல்வேறு ஷியா சுன்னி அறிஞர்கள் இது இஸ்லாத்தின் ஏக மனதார ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இலங்கையில் கூட பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த முஸ்லிம்கள் மத்தியில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி உலகளவில் 313 பேர்கள் உதவியாளர்கள், அவருடைய பிரதிநிதிகள் உலக அளவில் முன் வருவார்கள் என்கின்ற ஹதீஸில் இலங்கையில் இருந்தும் அப்படியான பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் இலங்கையில் ஷியாக்களால் கூறப்பட்டு வந்த ஒரு கருத்தும் அல்ல. இமாம் மஹ்தியுடைய விடயத்தில் இலங்கையில் இருந்தும் பிரதிநிதிகள் இருப்பார்கள், 2 அல்லது 3 பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் பாரம்பரியமாக இலங்கையில் முஸ்லிம்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு கருத்து. இந்த கருத்து ஷியா முஸ்லிம்களுடைய கருத்தாக இருந்தாலும் அது எவ்வாறு
சுன்னி முஸ்லிம்களால் பரப்பப்பட்டு வந்தது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். வரலாற்று ரீதியாக ஒரு கூற்றை, வரலாற்றின் வாயில் வழியாக பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு கருத்தை ஆய்வு செய்கிற வரலாற்றாளர்கள் எவ்வாறு அந்த கூற்றை அவர்கள் ஆய்வு செய்வார்கள் என்று சொன்னால், ஒன்று, அந்த கூற்றுக்கு சொந்தக்காரர்கள் அந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், அல்லது அந்த சமூகத்தின் மூலாதாரங்களோடு ஒட்டி பிணைந்த ஒன்றாக அது இருந்திருக்க வேண்டும். எனவே இந்த கருத்து ஷியாக்களுடைய கருத்தாக இருக்கும் பட்சத்தில் அது அஹ்லு சுன்னா பாரம்பரிய முஸ்லிம்கள் மத்தியில் இருந்து வந்திருந்தால் இந்த கருத்துக்கு சொந்தக்காரர்களும் அந்த சமுதாயத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து. அவர்களுடைய பொதுவான ஆய்வு முறையின் அடிப்படையில் நாங்கள் இதனை இவ்வாறு ஒரு முடிவுக்கு வர முடியும். எனவே இலங்கையின் பூர்வீக இஸ்லாம் என்பது ஷியா இஸ்லாமுமாகத்தான் அது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது காலப்போக்கில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு ஷியா அறிஞர்களோடு தொடர்பு இல்லாமல் போன ஒரு காலகட்டத்தில் சுன்னி அறிஞர்களோடு தம்முடைய இஸ்லாத்தை ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஏற்பட்ட உறவினால் அது இல்லாமல் போயிருக்கக்கூடிய. உதாரணமாக, காலியில் ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது, யா ஹுசைன் மஸ்ஜித் என்று அதனை அழைப்பார்கள். அது இப்போது மஸ்ஜிதுல் ஹுசைன் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. யா ஹுசைன் என்று சொல்வது சிறுக்கு என்று வஹாபிகள் கூறி வந்ததன் காரணமாக அதனை அல் ஹுசைன் என்று மாற்றிருக்கிறார்கள். என்றாலும் அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய சிங்கள சமூகம் இன்றும் அந்த பள்ளியை ஜா ஹுசைன் என்று சொல்கிறார்கள். ஜா ஹுசைன் என்று சொல்லி அதை அழைக்கிறார்கள். அந்த பள்ளிவாயலின் பெயர், அந்த பள்ளிவாயல் உருவான வரலாறு குறித்து அங்குள்ளவர்கள் கூறுகின்ற போது, முஹர்ரம் மாதத்தில் கப்பல் வழியாக வந்த முஸ்லீம்கள் அந்த பிரதேசத்தில் கரையொதுங்கி அங்கே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி ஒரு இரங்கல் நிகழ்வை நடாத்தினார்கள். நெஞ்சில் அடித்துக்கொண்டு, கூடாரங்கள் கட்டி நெஞ்சில் அடித்துக்கொண்டு அங்கே அவர்கள் சொற்ப காலம் அந்த நிகழ்ச்சியை செய்ததன் விளைவாக அதற்காக வேண்டி அங்கே கட்டப்பட்ட ஒரு பள்ளி வாயில் தான் அது என்று சொல்லப்படுகிறது. எனவே அது ஷியாக்களோடு, ஷியா கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே அது ஷியாக்களின் பூர்வீக இடம் என்பதில் அந்த வரலாற்று கருத்து அடிப்படையில் அது மறுக்க முடியாத ஒன்றுதான். எனவே இந்த விடயம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய விடயத்தில் பொதுவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. அதாவது, எங்களுக்கு தெரியும், ஜமாத்துல் முஸ்லிமீன் என்கின்ற ஒரு இஸ்லாமிய நவீன இயக்கம் இருக்கிறது. அவர்களுடைய சுலோகம் வாதம் என்னவென்று சொன்னால், மன் மாத்த வலம் யாரின் இமாம ஜமானி மாத்த மீத்தன் ஜாகிலியா, யார் தனது காலத்தின் இமாமை அறியாது மரணிக்கிறாரோ அவர் ஜாலிய மரணத்தை தழுவுவார், அல்லது யார் பையத்தின்றி மரணிக்கிறார்களோ அவர் ஜாகிலிய மரணத்தை தழுவுவார் என்கின்ற ரிவாயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுடைய வாதம் இருக்கிறது. எனவே எவரையாவது நாங்கள் ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து அவருக்கு பையத் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாதம். உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் தன்னுடைய காலத்தின் இமாமை அறிவதோடு சம்பந்தப்பட்டது. இமாமை அறிவதோடு சம்பந்தப்பட்டது. அதாவது இமாமை நாங்கள் அறிந்தால், இவர்தான் இமாம் என்று நாங்கள் அறிந்து கொண்டால் அவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது நாங்கள் யாரோ ஒருவரை இமாமாக நியமிப்பதோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இது இமாமை அறிந்து கொள்வதோடு சம்பந்தப்பட்டது. எவ்வாறு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கலீஃபாவாக, அல்லது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நியமிக்கப்பட்ட ஒரு இமாமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த பதவிகள் வந்ததோ, அவ்வாறுதான் இமாம் என்பதும் காலத்தின் இமாமுல் ஜமான், காலத்தின் இமாம் என்று சொல்பவர் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒருவராக இருப்பார். எனவே அந்த காலத்தின் இமாமை, அந்த சமுதாயத்தின் இமாமை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது அல் குர்ஆனிலே கூறப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கிறது. யௌம நதூ குல்ல உனாசின் பி இமாமிஹிம், நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவர்களுடைய இமாம்களின் கீழால் தான் நாங்கள் மறுமையில் அழைப்போம், அந்த இமாமின் தலைமைத்துவத்தின் கீழ் அவர்கள் வர வேண்டும் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்குமான இமாம்கள் இருப்பார்கள். அந்த இமாமை அறிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது. இது தொடர்பில் பல்வேறு ஹதீதுகள் அஹ்லு சுன்னா கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஹதீஸ், அதாவது யார் தன்னுடைய காலத்தை இமாமை அறியாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாகிலிய மரணத்தில் மரணிக்கிறார், அல்லது யார்
பையத்தின்றி மரணிக்கிறாரோ அவர் ஜாகிலிய மரணத்தை தழுவார் என்கின்ற இந்த ஹதீதுகளுக்கு அப்பால் ஷியா ஹதீஸ் கிரந்தங்களில் எவ்வாறு சுன்னிகளிடத்தில் சுன்னி ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறதோ அதே போன்று ஷியாக்களிடத்திலும் சுன்னாவை பதிவு செய்த ஹதீதுகள் இருக்கின்றன, ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. அந்த ஹதீதுகளின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய ஹதீதுகளும் இதனை ஒத்ததாகத்தான் இருக்கிறது. மன் மாத்த வஹுவல்லா யாரிஃபு இமாமஹு மாத்த மீத்தத ஜாஹிலியா. யார் தன்னுடைய இமாமை அறியாதவர்கள் மரணிக்கிறாரோ, அறியாத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் ஜாகிலிய மரணத்தை தழுவார் என்கின்ற இந்த ஹதீஸ். மன் பாத்த லைலத்தன் லா யாரிஃபு ஃபீஹா இமாம ஜமானிஹி மாத்த மீத்தத ஜாகிலியா. யார் தன்னுடைய இமாமை அறியாத ஒரு இரவை கழிக்கிறாரோ அவரும் ஜாகிலிய மரணத்தில் மரணிக்கிறார் என்பதாக வந்திருக்கிறது. மன் மாத்த வல பையத்து நலை. யார் பையத்து செய்யாமல் மரணிக்கிறாரோ அவரும் மாத்த மீத்தத ஜாகிலியா, ஜாகிலிய மரணத்தை தான் தழுவுவார். மன் மாத்த பிகைரி இமாமின் மாத்த மீத்தத ஜாகிலியா. யார் இமாமின்றி மரணிக்கிறாரோ அவரும் ஜாகிலிய மரணத்தில் தான் மரணிக்கிறார். இவைகள் ஷியாக்களின் ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீதுகளாக இருக்கின்றன. எனவே இவை மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறது. நாங்கள் இமாம் இன்றி இருக்க முடியாது, எங்களுடைய மரணம் ஜாகிலிய மரணமாக நிகழும். ஜாகிலிய மரணம் என்பது அறியாமையில் தன்னுடைய தலைவர், அதாவது அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றாது அறியாமையில் வழிகேட்டில் மரணித்தல் என்கின்ற அர்த்தத்தில் அது வருவதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல் குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கிறது. அபமன் கானம் மைத்தன், மரணித்த ஒருவர் ஃபஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரன், அவரை நாங்கள் உயிர்ப்பித்து அவருக்கு ஒளியை ஆக்கினோம். எம்சி பிஹி பின்னாஸ், மனிதர்கள் மத்தியில் அவர் நடமாடுவதற்காக வேண்டும். அதாவது இங்கே உள்ளத்தால் மரணித்து போன ஒருவர், வழிகட்டு போன ஒருவரை அவருக்கு நாங்கள் நேர்வழியை காண்பித்து மனிதர்கள் மத்தியில் வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஒருவருக்கு ஆக்கியிருந்தால் அப்படியானவர் கமன் மசலுஹு ஃபில் லைஸ பிகாரிஜி மின்ஹா, வழிகேட்டில் விழுந்து இருளில் விழுந்து அதை விட்டு வெளியேற எந்த நிலைமற்று இருப்பவரை போன்று ஆகிவிடுவாரா? அல்லாஹ்வின் நேர்வழியை பெற்றவர் நேர்வழியை பெறாதவர் போன்று ஆகிவிடுவார் என்கின்ற இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுவது, அதாவது மன்கான மைத்தன், அதாவது மரணித்து போன மனிதர், அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை பெறாமல் மரணித்து போன அந்த மனிதர் என்பது யார் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அல்லதி லா யாரிஃபுல் இமாம், இமாமை அறியாதவர் என்பதாக குறிப்பிடுகிறார். இமாமை அறியாது மரணித்து போன ஒரு உள்ளம், அதுதான் இங்கே ஓமையாக சொல்லப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே தமது காலத்தின் இமாமை அறிந்து கொள்வது அல் குர்ஆன் சுன்னாவின் வழியில், அஹ்லுல் பைத்துகளுடைய வழியில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் எல்லா முஸ்லிம்களிடத்திலும் ஏக மனதான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் வருவார், அவர்தான் இந்த பூமியை ஆளுவார் என்று சொல்லி. எனவே அந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அவரை உண்மைக்குண்மையாக காத்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் எங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தபா முஹம்மத் وعلى آله سيدنا الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد الشباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجابر بن محمد الصادق وموسى بن جعفر القاضي وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي
والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மாயின். ஊசிக்கு இபாதல்லாஹ் பிதக்வல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையின் சகல நிலைகளிலும் அல்லாஹ்வின் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். நாங்கள் சில நேரங்களில் சமய ஆன்மீக ஒப்பீட்டு ஆய்வுகளில் இஸ்லாத்திற்கும் பிற மதங்களுக்கு இடையிலான பொது அம்சங்களை குறித்து ஆய்வு செய்கின்ற போது அந்த பொது அம்சங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் இந்த தெய்வீக மார்க்கத்தின் சன்மார்க்கத்தின் நிலைத்த தன்மையையும் உண்மையையும் அவை எடுத்து காண்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா ஆன்மீக மரபுகளிலும் சமயங்களிலும் இறைவாதம் என்பது இருக்கிறது, இறை நம்பிக்கை என்பது இருக்கிறது, இறை தூதுத்துவம் என்பதும் அங்கே காணப்படுகின்றது. அது பல்வேறு பெயர்களில் இருக்கலாம். ரிஷி என்று சில நேரம் இந்து மதத்தில் கூறுவது போன்று இறை தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று மறுமை பற்றிய நம்பிக்கையும் இருந்து வந்திருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் ஒற்றுமையாக நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும். உலகில் எழுந்த நாகரிகங்கள் குறித்து பேசிய பிற மத அறிஞர்கள், உதாரணமாக இலங்கையின் மிக முக்கியமான ஒரு இந்து மத அறிஞராக இருந்தவர், பின்பு இந்தியாவில் பிரபலியம் பெற்றார், ஆனந்த குமார சுவாமி என்று சொல்பவர். அவர் நாகரிகங்களை குறித்து குறிப்பிடுகின்ற போது அதனை தெய்வீக ஒழுங்கு, டிவைன் ஆர்டர் என்று அவர் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய கூற்று மிகவும் ஆழமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், உலக நாகரிகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எந்த ஒரு நாகரிகத்தையும் தடவாதம் உருவாக்கவில்லை. ஆன்மீகத்தை, இறைவாதத்தை, தெய்வீக அம்சத்தை கொண்ட சிந்தனைகள் தான் உருவாக்கி இருந்தன. எனவே தடவாதம் இந்த மனித சமுதாயத்துக்கு எந்த ஒரு நாகரிகத்தையும் அது தரவில்லை என்றுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனை நாங்கள் ஆழமாக ஆய்வு செய்கின்ற போது சமகாலத்தில் நாங்கள் மேற்குலகை நாகரிகத்தில் முன்னேறி இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம். மேற்குலகின் நாகரிகம் என்று சொல்வது அது நாங்கள் முந்தைய நாகரிகங்களோடு ஒப்பிடுகின்ற போது அது எதனையும் புதிதாக படைத்து தரவில்லை. நாகரிகம் என்பது வெறுமனே தொழில்நுட்ப வளர்ச்சியோடு அல்லது ஆயுத வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் சாம்ராஜ்யமாக வாழக்கூடிய உலக ஒழுங்கு பற்றிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நீதித்துவத்தை நிலைநிறுத்தி மனித சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக முன்னேற்றுவதற்கான ஒரு உலக ஒழுங்காகத்தான் அந்த நாகரிகங்கள் இருந்தன. இன்று இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் முறைமைகள் ஒருபோதும் அப்படியான ஒரு சாம்ராஜ்யத்தை, உலக ஒழுங்கை உருவாக்கிவிட முடியாது. இன்று உலகில் காணப்படுகின்ற உலக ஒழுங்கில் நாங்கள் இரண்டு வகையான விதமாக அதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, நாங்கள் பொதுவாக தடவாத உலக ஒழுங்கு அல்லது ஆன்மீக உலக ஒழுங்கு என்று நாங்கள் பிரிப்பதற்கு பதிலாக தடவாத உலக ஒழுங்கிலும் சரியாக நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது முதலாளித்துவ உலக ஒழுங்கு. சில நேரம் தடவாத உலக ஒழுங்குகள் இருக்கலாம் இந்த உலகத்தில். அது இஸ்லாம் வேண்டுகின்ற உலக ஒழுங்கு ஒப்பான சமூக நீதியை வேண்டு நிற்கக்கூடியதாக இருக்கக்கூடும். உதாரணமாக சோசியலிச மார்க்சிய உலக ஒழுங்கை நாங்கள் குறிப்பிடலாம். எனவே இங்கே நாங்கள் இரண்டு உலக ஒழுங்கை தான் பிரிக்கிறோம். ஒன்று முதலாளித்துவ உலக ஒழுங்கு, இரண்டாவது நீதித்துவத்தை வேண்டி நிற்கின்ற உலக ஒழுங்கு. முதலாளித்துவ உலக ஒழுங்கின் அதனுடைய தன்மைகளை நாங்கள் சரியாக பார்க்கின்ற போது சர்வதேச உறவுகளில் சர்வாதிகார தன்மை வாய்ந்ததாக அது இருக்கிறது. பிற நாட்டு இறையாண்மைகளை மீறக்கூடிய விதத்தில் அது இருப்பதை, நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். உலக பொருளாதாரத்தையும் உலக வளத்தையும் சுரண்டக்கூடிய ஒரு ஒழுங்காக அது இருக்கிறது. உலக அமைதியையும் சமாதானத்தையும் அச்சுறுத்துகின்ற போக்குகின்ற ஒரு உலக ஒழுங்காக அது இருக்கிறது. இன படுகொலைகளை, மனித படுகொலைகளை செய்யக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உலக ஒழுங்காக அது இருக்கிறது. அதே போன்று அரசியல் அதிகாரத்தை மாத்திர மையப்படுத்தக்கூடிய, அங்கு நீதித்துவமோ உரிமையை பேணுதலோ மனித நேயத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மையோ கிடையாது. இவைகள் தான் முதலாளித்துவ உலக ஒழுங்கின் பண்புகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இரண்டாவது வகை உலக ஒழுங்கு நீதித்துவத்தை வேண்டுகின்ற உலக ஒழுங்காக இருக்கிறது.
இதிலே நாங்கள் இரண்டு விடயத்தை மாத்திரம் எடுக்கலாம். ஒன்று, சோசலிச உலக ஒழுங்கு, கார்ல் மார்க்ஸ் அல்லது லெனின் போன்றவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலக ஒழுங்கு. அது இன்று பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பண்புகள் இஸ்லாமிய உலக ஒழுங்குக்கு ஒப்பானதாக இருந்த போதிலும் அது மனித சமத்துவத்தை, பொருளாதார நீதியை அல்லது ஏனைய நீதித்துவ அம்சங்களை வலியுறுத்தி சுரண்டலுக்கு எதிரான கோஷத்தை அது எழுப்பிய போதிலும் அது உலகத்தில் பலவீனப்பட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்கா நினைத்தால் வெனிசுவேலாவில் தலையிட்டு அந்த ஜனநாயக தலைவரை தூக்கிவிட முடியும் என்ற அளவுக்கு அந்த சோசலிச உலக ஒழுங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரஷ்யா இன்றும் கூட உக்ரைன் போரில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் பலவீனப்பட்ட நிலையில் தான் அது இருக்கிறது. எனவே உலகில் நீதித்துவத்தை வேண்டி நிற்கக்கூடிய நீதித்துவ உலக ஒழுங்கில் எஞ்சி இருப்பது, முதலாளித்துவ உலக ஒழுங்குக்கு எதிராக எஞ்சி இருப்பது இஸ்லாமிய உலக ஒழுங்குதான். இந்த இஸ்லாமிய உலக ஒழுங்கிலும் இரண்டு இருக்கிறது. ஒன்று சுன்னிகள் கூறுகின்ற உலக ஒழுங்கு, இரண்டாவது ஷியாக்கள் கூறுகின்ற உலக ஒழுங்கு. சுன்னி உலக ஒழுங்கு அல்லது ஷியா உலக ஒழுங்கு. சில நேரம் நாங்கள் பார்க்கிறோம், மேற்கு காலனித்துவத்துக்கு பின்னர் அல்லது உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்லாமிய உலக ஒழுங்கு குறித்து பேசிய சுன்னி அறிஞர்கள், சையீத் குதுபாக இருக்கலாம் அல்லது மௌலானா மௌதூதி, ஜமாலுத்தீன் ஆப்கானி, இது போன்ற பல்வேறு அறிஞர்கள் இந்த உலக ஒழுங்கை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் எப்போதும் அவர்கள் அதற்கு முன்னர் நிலவிய இஸ்லாமிய கிலாபத்தை போற்றி அவர்கள் பேசியது கிடையாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய உலக ஒழுங்கு குறித்து அவர்களுக்கென்று ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வையை அங்கீகரிக்கக்கூடியதாக அல்லது அந்த பார்வைக்கு ஒத்து போகக்கூடியதாக எந்த ஒரு கிலாபத்தும், இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த கிலாபத்துக்கள் எதுவும் இருக்கவில்லை என்பதனால் அவர்கள் எப்போதும் அந்த இஸ்லாமிய கிலாபத்தை தன் வசப்படுத்தி வைத்திருந்தவர்கள் மீது ஒரு காரசாரமான விமர்சனத்தை தான் அவர்கள் வைத்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அப்படியான ஒரு இஸ்லாமிய உலக ஒழுங்கு நடைமுறையில் இருக்கவில்லை என்பது அவர்களுடைய விமர்சனமும் வாதமுமாக இருக்கிறது. அதன் பின்னர் எழுந்த நவீன இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த மட்டிலும் அவைகளும் கூட இன்று முதலாளித்துவ உலக ஒழுங்குக்கு கட்டுப்பட்டதாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எஞ்சி இருப்பது ஒரே ஒரு இஸ்லாமிய உலக ஒழுங்குதான். அது ஷியா இஸ்லாமிய உலக ஒழுங்காக இருக்கிறது. எனவே இது இப்போது முதலாளித்துவ உலக ஒழுங்குக்கும் இஸ்லாமிய உலக ஒழுங்குக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டில் இப்போது இஸ்லாமிய உலக ஒழுங்கு குறித்த விடயத்தில் முன்னணியில் இருப்பது ஷியா இஸ்லாம் தான், ஷியா முஸ்லிம்கள் தான். எனவே இது மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு எங்களை கொண்டு வருகிறது. அதுதான் உண்மையில் டிவைன் ஆர்டர், தெய்வீக ஒழுங்கு என்று சொல்வது எங்கே இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது, அதற்கான முன்னேற்பாடு எங்கே இருக்கிறது என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளோடு உரையாடிய விடயத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியின் கலீஃபாவாக ஆக்கப் போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் மலாய்க்காமார்கள் பூமியின் ஒழுங்கு கெட்டுவிடும் என்பதை அஞ்சி அப்படியான ஒரு உலக ஒழுங்கு பூமியில் ஏற்பட்டு விடுமா, அதாவது பூமியில் குழப்பம் செய்து இரத்தம் ஓட்டக்கூடியவர்களையா பூமியின் பிரதிநிதியாக்க போகிறாய் என்று கேட்டபோது உலகின் ஒழுங்கு குறித்த ஒரு கரிசனை மலாய்க்காமார்களிடத்தில் எழுந்தது. நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி பூமியில் உண்மையில் எவ்வாறு பூமியின் உலக ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிரதிநிதியை அமைத்தார். எனவே இஸ்லாமிய உலக ஒழுங்கு என்பது இறைவாத அல்லது தெய்வீக உலக ஒழுங்கு என்பது அது கிலாபத்தினூடாக இறைவனுடைய பிரதித்துவத்தினூடாக அது அமைய பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நிபந்தனையாக இருக்கிறது. எனவே இன்றளவில் இஸ்லாமிய உலக ஒழுங்கு என்பது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்தை ஏற்றுக்கொள்கின்ற, அதனை பற்றி பேசுகின்ற, அதனை விசுவாசிக்கின்ற சமுதாயத்தினால் தான் அந்த உலக ஒழுங்கு குறித்து பேச முடியும். அந்த உலக ஒழுங்குதான் முதலாளித்துவ உலக ஒழுங்குக்கு எதிராக நேரெதிராக அது நிற்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
இந்த வருகை தொடர்பாக கூறப்படுகின்ற ஹதீதுகளில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் மத்தியில் இமாமாக இருக்கின்ற போது, உங்களின் இன்றுமான இமாம் உங்கள் மத்தியில் இருக்கின்ற போது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது என்ன செய்வீர்கள், எந்த தலைமைத்துவத்தின் கீழ் போவீர்கள், யாருக்கு பின்னால் போவீர்கள் என்பதுதான் அதனுடைய கேள்வி. அதற்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் அவர் யாருடைய தலைமைத்துவத்துக்கு போவார் என்கின்ற ஹதீஸ் சொல்லப்படுவது அதற்கு பதிலாக இருக்கிறது. இதனை ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தஸாலு தாயிபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக் லாஹிரீன இலா யௌமில் கியாமா. என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தினர் சத்தியத்துக்காக வேண்டி போராடுவார்கள், வெளிப்படையாகவே சத்தியத்துக்காக வேண்டி போராடுவார்கள் மறுமை நாள் வரைக்கும். ஃபயன்சுல ஈசா இப்னு மரியம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஃபயகூலு அமீருஹும், அப்போது அந்த மனித சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய அமீர் தலைவர் சொல்லுவார், தால் பல்லிலனா, முன்வந்து எங்களுக்கு தொழுவீங்கள் என்று. அப்போது ஃபயகூலு, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், லா, இல்லை. ஏன், அதற்கு காரணம் என்ன என்பதையும் அவர்கள் சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன பாலக்கும் அலா பாதின் உமரா, உங்களில் சிலருக்கு அமீர்களாக இமாம்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தக்ரிமத்துல்லாஹி ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தை அல்லாஹ் தங்கைப்படுத்தித்தான் இவ்வாறு அமைத்திருக்கிறான் என்று கூறுவார்கள். எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் அவர் இந்த சமுதாயத்தின் இமாமாக அமீராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை அமைத்து வைத்திருக்கிறானோ, யாரை அமைத்து இந்த சமுதாயத்தை தங்கைப்படுத்தினானோ அவரின் கீழ் அவர் செல்வார் என்பதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இன்று நாங்கள் கருத்தில் எடுக்கின்ற போது இந்த சர்வதேச உலக ஒழுங்கில், தெய்வீக உலக ஒழுங்கில் நாங்கள் இருக்கிறோமா என்கின்ற விடயத்தில் நாங்கள் சில கேள்விகளை எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது நாங்கள் எந்த தலைமைத்துவத்தின் கீழால் செல்கிறோம், எந்த தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிறோம் என்பது குறித்து நாங்கள் ஒருமுறை சில கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டும். முதலாளித்துவ உலக ஒழுங்கை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்த தலைமைத்துவமா அது, அல்லது அப்படியான முதலாளித்துவ ஒழுங்குக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய தலைமைத்துவத்தின் கீழா நாங்கள் இருக்கிறோம்? உலக ஆயுத இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய தலைமைத்துவத்தின் கீழா நாங்கள் இருக்கிறோம்? ஆன்மீகத்தையும் உலகியலையும் ஒன்றிணைப்பதில் தோல்வியுற்ற தலைமைத்துவத்தின் கீழா நாங்கள் இருக்கிறோம்? இயற்கை விஞ்ஞானங்களுக்கும் சமூக விஞ்ஞானங்களுக்கும் மதிப்பளிக்காத உலக ஒழுங்கை வேண்டி நிற்கக்கூடிய தலைமைத்துவத்தின் கீழாக இருக்கிறோம்? அல்லது சமயத்தையும் அரசியலையும் வெவ்வேறாக பார்க்கின்ற செகுலர் சிந்தனை கொண்ட தலைமைத்துவத்தின் கீழாக இருக்கிறோம் என்று நாங்கள் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதிலை தேடுவோமாக இருந்தால் நிச்சயமாக எந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் இருக்கிறோம், எந்த உலக ஒழுங்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் உலக ஒழுங்கையா அல்லது ஷைத்தானின் உலக ஒழுங்கையா? எனவே எங்களுடைய தலைமைத்துவம், அதாவது ஷியா இஸ்லாமிய தலைமைத்துவம் என்பது ஒருபோதும் இப்படியான ஒரு முதலாளித்துவத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு தலைமைத்துவம் அல்ல. இயற்கை விஞ்ஞானங்களையும் சமூக விஞ்ஞானங்களையும் புறக்கணிக்கின்ற ஒரு தலைமைத்துவமும் அல்ல. அரசியலை இஸ்லாத்தில் இருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அல்ல. உலகாயுத இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவமும் அல்ல. இன்று அரபு நாடுகள் எல்லாம் இந்த முதலாளித்துவ உலக ஒழுங்குக்கு உளப்பூர்வமாக கட்டுப்பட்டிருக்கின்றன அல்லது அடிமைப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த அஹ்லுல் பைத்துக்களூடாக, இந்த ஷியா இஸ்லாத்தினூடாக வழிகாட்டி இருக்கிறான். தெய்வீக இறைவாத உலக ஒழுங்கில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த ஒழுங்கின் கீழ் வருவது நிச்சயமாக இதுதான் இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய உயரிய இலக்காக இருக்கிறது. இந்த இலக்கை அடைவதில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த நிலையிலேயே நாங்கள் நீடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஸைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.